என்னப்பா அழக்கூடாது. ஏப்பா உங்களை பார்த்தா புதுசா கல்யாணமானவங்க மாதிரி தெரியுது. புது ஊருக்கு குடி வந்திருக்கீங்க. ஏன்பா கூட அப்பா அம்மா சொந்தக்காரவங்க யாரும் வரலையா? இல்லைண்ணே, நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. எங்கள் 2 பேர் குடும்பத்துலேயும் அதை ஏற்றுக்கல. ஊர்லேயே இருந்தால் பிரச்சனை வரும் தான் அனாதைகளாக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த பார் தம்பி, அண்ணன் அண்ணின் உரிமையோட வாய் நிறைய கூப்பிட்டுட்டு அனாதைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. உறவுக்காரங்களை பிரிஞ்சு வந்துட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நாங்கள் இருக்கோம்னு நீங்கள் சொன்னதும் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. என்னப்பா இது, சொந்தக்காரங்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டே எவ்வளவு நாளைக்கு இருந்துட்டு போறாங்க? சட்டுப்பட்டுன்னு ஒரு குழந்தைய பெத்து அவங்க கையில கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். தம்பி, வேலை ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா இல்லை இனிமே தான் தேடணுமா? இனிமே தான் என்ன தேடணும். ஓ ஏன்பா, தெரிஞ்சவங்க கிட்ட நானும் சொல்லி வைக்கிறேன், சீக்கிரமே உனக்கு வேலை கிடைச்சிடும். சரிங்கண்ணே. பாப்பா பேர் என்னக்கா? உமா, உமா மகேஸ்வரி. உமா குட்டி, உமா குட்டி, இங்க பாருவா. உமா குட்டி, வா 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 வா. என்னடி செல்லம்? ஆச்சரியமா இருக்குமா? எங்களை தவிர வேற யார்கிட்டயுமே போக மாட்டா. எங்க சொந்தக்காரங்க வந்தா கூட என் மடியை விட்டு கீழே இறங்கவே மாட்டா. நீ கூப்பிட்ட உடனே வந்துட்ட பத்தியா? ஏ உமா குட்டி, சித்தப்பா கிட்ட வாங்க 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 வாங்க. நம்ம பொண்ணு ரொம்ப விவரமான வள்ளி. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு சித்தியும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க. அப்பப்ப அவங்க தான் பாத்துக்குவாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் 2 பேருக்கிட்டையும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, அடுப்புல சாம்பார் வச்சுட்டு வந்துட்டேன்பா, நான் வரேன். வா குட்டி, வாமா, வாடாமா போலாம். வா செல்லம். ஏய் செல்லுக்குட்டி, புதுசா வந்த சித்தப்பா கிட்ட இருப்ப, அம்மா கிட்ட வரமாட்டியா? அம்மா கிட்ட சொல்லு. எங்க பாத்தீங்களா இவ அட்டகாசத்தை? என்கிட்ட வரவே மாட்டேங்கிறா. குழந்தைங்களுக்கு சில பேரை பார்த்ததுமே பிடிச்சு போயிடும் வள்ளி. அந்த மாதிரிதான் இவளுக்கு இவங்களையும் பிடிச்சிருக்கு. சரி வரேன் தம்பி. அண்ணி, வரமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தை கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும், நானே கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன். சரிப்பா, நாங்க கிளம்புறோம். வரமா? உமா குட்டி, வாங்க. டாடா சொல்லு. டாடா. வா வா வா. என்னோட குட்டி? சரி 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 சரி. சிவனேசா, வாங்கண்ணே. வீடு பூட்டி இருக்கு. அண்ணி எங்க? மீனாட்சியோட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அப்படியா? சாவி கொடுத்துட்டு போயிருக்காளா? இருக்கு. நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க. சிவனேசா, ஆ வர்ற வழியில உன்னுடைய முதலாளியை பார்த்தேன்ப்பா. உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாருப்பா. ஆ எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாராமே. ஆமாண்ணே. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அண்ணே, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களாமே, அண்ணி சொன்னாங்க. சொந்தத்தில் ஏதாவது பிரச்சனையாண்ணே? இல்ல, சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாண்ணே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, என் குடும்பத்துக்கு கோடிக்கணக்கில் பூர்வீக சொத்து இருக்கு. பல தலைமுறையா நாங்க தான் அனுபவிச்சுட்டு வரோம். திடீர்னு என் பங்காளி பையன் ஒருத்தன், தூரத்து சொந்தம், சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு கோர்ட்டுக்கு போயிட்டா. அட பாவிகளா, பணங்கிறது சொந்தம் வந்தா எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுதுல்ல. உண்மைதான்ப்பா. இந்த கேஸ் ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் எப்போ முடியும், சொத்து எப்போ என் கைக்கு வரும்னு ஒன்னும் புரியலப்பா. இதோ வராங்களே. வாங்க நீ, பார்த்து வாங்க. ஏன் வள்ளி, இந்த வெயில்ல எதுக்கு போன? நாளை காலைல நானே கூப்பிட்டு போயிருப்பல்ல. இல்லைங்க, ஒரே வாந்தியும் மயக்கமா இருந்ததா என்னால் சமாளிக்கவே முடியல. நீங்களும் வர்ற மாதிரி தெரியலையா, அதான் மீனாட்சியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். உனக்கு என்னம்மா, உன் தங்கச்சி இருக்கா, அப்புறம் என்ன? சரி, டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? அது இப்போ இப்படித்தான் இருக்குமா, மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்கங்க, 2 நாள்ல சரியா போயிடுமா. சரி சரிம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பாடு எடுத்து வை. ஐயோ, நான் வீட்டில் எதுவுமே சமைக்கலைங்க, மயக்கமா இருந்ததுனால அப்படியே படுத்துட்டேன். என்னம்மா அது? தெரிஞ்சிருந்தா நான் ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பல்ல. இனிமே நீ எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிடுறது? மாமா கவலைப்படாதீங்க, நான் வீட்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். நம்ம வீட்லயே சாப்பிடலாம். நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க. சரி, சாப்பாடு எடுத்து வைமா, பசி சரி. கண்ணை கட்டுது. நீங்க உட்காருங்கக்கா. அதுக்கப்புறம் திலீபன் நிலா பிறந்தாங்க.
எங்களுக்கும் ஒரு பொன் குழந்தை பிறந்தது. எங்களுக்கும் குழந்தை பிறந்தாலும் நீ, திலீபன், நிலா 3 பேரும் எப்போவுமே எங்கள் கூட தான் இருப்பீங்க. சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே எங்கள் வீட்டில் தான். உங்கள் அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களை நீங்களே வளர்த்துக்குங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆனால் காலப்போக்கில் என்னென்னமோ நடந்துச்சு. மீனாட்சி, மீனாட்சி, என்னக்கா? தம்பி சாப்பிட உட்கார்ந்துட்டாரா? வாங்க நீ. என்னம்மா நீ? நான் தான் மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, வந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஆஹா, குடு, கரண்டி குடு. இந்தாங்க. என்ன பொண்ணு போ. ஆஹா, தம்பிக்கு மீன் குழம்புனா பிடிக்கும்ல. வாசனை தூக்குத நீ. சூப்பர். இந்தப்பா சாப்பிடு. மீன் இன்னும் 2 வைக்கிறது. இதோதான் வைக்கிறேன், உனக்கு இல்லாத மீனா. நல்லா சாப்பிடு. போதும் நீ. இந்தா வச்சுட்டு போறேன், நல்லா ஊத்திட்டு சாப்பிடு. நான் வரேன். ஏனே அண்ணன் வரலையா? அண்ணன் இந்த சொத்து விஷயமா வக்கீல பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாருப்பா. டேய் சிவனேசா, தம்பி உன் முதலாளி வந்திருக்காருப்பா. இதோ வந்துட்டேன்யா. வாங்க வாங்க முதலாளி, வாங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான். என் சொத்து முழுசையும் உன் பேர்லயே மாத்தி எழுதி கொடுத்தலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? என்னையா சொல்றீங்க? ஆமாயா, எப்ப கணேசனுக்கு 100 ரூபாய் கூலியை ஏத்தி கொடுத்தியோ அப்பவே நீ முதலாளி ஆயிட்டேன்னு தானே அர்த்தம். நான் செஞ்சது தப்பாயா? இல்ல இல்ல, அயோக்கியத்தனடா நாயே. யாருக்கு கட்டுற கணேசனுக்கு கூலி ஏத்தி கொடுத்த? தோட்டத்தை உன் பொறுப்புல விட்டதும் முதலாளிங்கிற நினைப்பு வந்துருச்சோ? இல்லைங்கய்யா, நான் அந்த நினைப்பில் செய்யலை. கணேசா நம்ம தோட்டத்துக்காக மாடா உழைச்சிருக்கான். அவன் மூலமாக நமக்கு பல 1000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. ஒரு 100 ரூபாய் ஏற்றி கொடுத்தா அவனும் சந்தோஷமாக வேலை பார்ப்பான்ல, அதனால தான். இத முடிவு பண்ண நீ யாரா? எனக்கு இஷ்டம் இருந்த லாபத்துல பங்கு கொடுப்பேன், இல்ல மொத்த லாபத்தை நானே எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த தோட்டத்துக்கு நான் தான் முதலாளி. ஆனா நீ கூலிக்கு மாரடிக்கிற வெறும்பைய. உனக்கு இந்த அதிகாரத்தை யாரா கொடுத்தா? இல்லைங்கய்யா, உழைக்கிறவங்க மனசு குளிர்ந்தா தானே முதலாளிங்க நல்லா இருக்க முடியும். அந்த இடத்துல தான் இப்படி செஞ்சேன். இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலையா. ஏன்டா பேச மாட்ட? ஏன் சொத்து தானே அழியுது, அதனால உனக்கு என்ன நஷ்டம்? உன்னை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, என்ன மொத்தமா மொட்டை அடிச்சு நடுத்தருவு நிக்க வச்சிருவேன். இனிமே என் தோட்டத்தில் உனக்கு வேலை கிடையாது. இத்தனை நாள் நீ வேலை செஞ்சதுக்கான கூலிய நாளைக்கு ஆளுங்க வந்து மூஞ்சில வீசி எறிவாங்க. இனிமே என் தோட்டத்துல காலடி எடுத்து வச்ச உன் காலை வெட்டிடுவேன். யோ இல்லையா, பெரிய மனுஷனா நீ? உன்கிட்ட அதிகமா பணம் இருக்குங்கிறதுனால இப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசுவியா? அறிவில்ல? ஏய், அண்ணி, யார பார்த்து அறிவில்லைன்னு கேக்குறேன்? உங்களையாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா இல்லனா என்னையா? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? நான் என்னமோ பார்த்துக்கிறேன். பெருசா பேசுற. நான் பேசிக்கிறேன். முதலாளி, அண்ணி எதுவும் சொல்லிடாதீங்க. இதை பாருங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்க போவோம்? எங்க வேணாலும் போடா, அத பத்தி எனக்கு என்ன? தெரு தெருவா பிச்சை எடு பரதேசி. இது பரதேசியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துடுவேன். யோ என்னையா? என்னமோ தோட்டம் தரவும் பெருசா அளந்துகிட்டு இருக்க. இவ்வளவு நாளா அத கட்டாந்தரையா தானே வச்சுக்கிட்டு இருந்த. அத பொன்வெளியில பூமியா மாத்தனது சிவனேசன் தம்பி தானே. அந்த தோட்டத்துல இருந்து வர்ற ஒவ்வொரு காசும் தம்பி உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இது பாரு தம்பி, இந்த மாதிரி நன்றி கிட்ட மனுஷங்கிட்ட வேலை செய்யறதை விட சும்மா இருக்கலாம். இவன் என்னப்பா உன்னை வேலை விட்டு தூக்குறது? நீ இந்த வேலை வேண்டான்னு தூக்கி கடாசிட்டு போ. உனக்கு திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, நீ எங்க இருந்தாலும் பொழைச்சுப்பா. இந்த மாதிரி கேடுகிட்ட மனுஷங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நீ சும்மா இருக்கலாம். யோ என்னையா முறைக்கிற? என்ன எதுக்கே இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? இடத்த காலி பண்ணு போ. பெருசா வந்துட்டான். என்ன அண்ணி இது? இருந்த வேலையும் போயிடுச்சு. இனிமே மாச செலவை எப்படின்னு சமாளிக்கிறது? இப்ப என்னக்கா பண்றது? ஐய என்ன நீ இப்படி கவலைப்பட்டு இருக்க? இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன உலகமே அழிஞ்சிடுமா? இல்ல இந்த ஆள் வேலை கொடுப்பான் தான் இந்த ஊருக்கு வந்தீங்களா?
எப்படியாவது வாழ்ந்து காட்டுவோங்கிற நம்பிக்கையில தானே இந்த ஊருக்கு வந்தீங்க. அந்த நம்பிக்கையோடவே இருங்க. இது பாரு, ஊர் உலகத்துல 1008 வேலை இருக்கு. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். சரியா? மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. போ, எழுந்து போய் சாப்பிடு. பசிக்குது. எழுந்துருப்பா, நீ எழுந்துரு. போமா, கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. போ, கூட்டிட்டு போ. போப்பா, தைரியமா இரு. போ. அண்ணா அண்ணா யாரு? அண்ணா உங்களை தேடி வந்திருக்காருண்ணா. அட சங்கர், என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு நாளாச்சு பார்த்து. அது சரி, வீடு எப்படி கண்டுபிடிச்ச? அதான் ஃப்ரெண்டுங்கிறது எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவோம்ல. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயோ, நான் பாரு வெளில நின்னு பேசிட்டு இருக்கேன். வா, ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல, வரேண்ணே. வா, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு உன்னை பார்த்து. வா, உள்ள வா. உட்கார். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, விரும்பினவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தோஷத்துக்கு என்ன குறை? தங்கச்சி எப்படி இருக்கு? அவளும் நல்லா இருக்கா. எங்க ஆளையே காணோம்? அவ கடைக்கு போயிருக்கா பக்கத்துல. உன் குழந்தையா? ஆமாப்பா, பாரு. பொண்ணு 8 மாசம் ஆகுது. வா, உட்கார். நேத்த கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. பார்த்தா இவ்வளவு நாள் ஓடி போச்சு. அது சரி, நாங்க என்னமோ கல்யாணம் ஆகி எங்க போறதுன்னு தெரியாம ஒரு பஸ்ல ஏறி உட்காந்தோம், நேரம் மார்த்தாண்டத்துக்கு வந்துட்டோம். நீ எப்படி நாங்க இங்க தான் இருக்கோம்னு கரெக்டா கண்டுபிடிச்சு நேரம் எங்க வந்துட்ட? பார்க்கணும்னு அவசியம் வந்துட்டா எப்படியும் கண்டுபிடிச்சு தானே ஆகணும். எப்படியோப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பார்க்கணும்னு வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். மீனாட்சி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அடடே, எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. கண் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களே, பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுமா. ஆ. பரவாயில்லையே, பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி கரெக்டா கேக்குறியே. எப்படி என்ன மறக்க முடியும்? நாங்க 2 பேரும் காதலிச்ச விஷயத்த உங்ககிட்ட தானே முதல்ல சொன்னோம். எங்க கல்யாணத்தையும் நீங்க தானே நடத்தி வச்சீங்க. ஆயுஸ்க்கு உங்களை மறக்க முடியாதுன்னு. அண்ணே, ம்? ஊர்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? என்ன பத்தி ஏதாவது கேட்டாங்களா? ஆமாப்பா, நான் கூட விசாரிக்கணும்னு நினைச்சேன். ஊரை விட்டு ஓடி வந்ததுலேருந்து யாரை பற்றியும் தகவலே இல்லை. நாங்களே வந்து பார்க்கலான்னு நினைச்சாலும் பயமா இருக்குப்பா. பெத்தவங்களை பிரிஞ்ச வலி மட்டும் மனசுல அப்படியே இருக்கு. அங்க எப்படி? யார் மனசாவது மாறி இருக்கா? இல்லடா, உன் குடும்பத்திலேயாவது கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் யாரும் உங்களை ஏத்துக்க தயாரா இல்ல. உன் குடும்பத்திலேயாவது பரவாயில்ல. தங்கச்சி குடும்பத்துல கோபம் சுத்தமா குறையல. கண்ணுல பார்த்தாவே உங்க 2 பேத்தையும் வெட்டி போடுற வெறியில இருக்காங்க. தயவு செய்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஊருக்குள்ள வந்துடாதீங்க. அழாதம்மா. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லல. உண்மையை சொல்லிடுறது நல்லது இல்லையா? அதனால தான் சொன்னேன். அழாதம்மா. விடு மீனாட்சி, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா எல்லாரும் மாறுவாங்க, நம்மளை ஏத்துப்பாங்க. கண்ணத்தோட. சரிங்க. அப்புறம் சங்கர் வந்திருக்கான், சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு. சரிங்க. இருமா. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்புறேன். உதப்படுவார் ராஸ்கல். இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான், சாப்பிடாம போவானா? நீ ரெடி பண்ணுமா? சரிங்க. சரி வா, நம்ம வெளில போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம். சரிடா. இந்தாப்பா. மீனாட்சி, அண்ணே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு சாப்பிட்டமா. டேய் சிவனேசா, இந்தாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. உண்மைதான்டா. கல்யாணம் ஆனா பொண்ணுங்களுக்கு புதுசா நிறைய உறவுக்காரங்க வருவாங்க, அவளை தாங்குன்னு தாங்குவாங்க. ஆனா மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் அவளை கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு உறவுக்காரங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்டேன். அது எல்லாத்தையும் மனசுல தாங்கிட்டு என்னையும் நல்லா பாத்துக்கிறா. ஏது பொண்டாட்டி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு தாங்குற? மீனாட்சி, பாருமா, 3 குழந்தைங்களை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நீ வந்து கொஞ்சம் ஊட்டி விட. அண்ணி, ம்? என் ஃப்ரெண்ட் சங்கர் ஊர்ல இருந்து வந்திருக்கான். வணக்கம்மா. வணக்கம். சாப்பிட்டீங்களா தம்பி? இப்பதான் ஆச்சு. அண்ணே, ஆ. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப நான் வந்துடுறேன். இதை வரேன் தம்பி. அண்ணே, சரிண்ணே. 2 நாள் இருந்துட்டு தான் போகணும். சரிம்மா. யாரா இந்த அம்மா? பக்கத்து வீட்டுல இருக்காங்கடா. ம். அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் தான் இந்த ஊர்ல எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. உறவுக்காரங்க எல்லாம் விட்டுட்டு வந்த எங்களுக்கு
இவங்க தான் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்காங்க. அவங்க 3 பிள்ளைங்களும் எங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீ வந்துட்டியா, அதான் வரல. சரி வா உட்காந்து பேசலாம். உட்கார். அப்புறம் நான் பாரு உன்னை பற்றி விசாரிக்கவே இல்லை. உன் டெய்லர் கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அடையாப்பா சரியாக வராமல் கடையை இழுத்து மூடிட்டேன். ஆ, அப்புறம் சின்ன சின்ன வேலையை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் முடியல. அதான் உன்னை பார்த்து ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டு போக வந்தேன். புரியுதுடா. ஆனால் எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி வேலை போயிடுச்சுடா. என்னடா சொல்கிற? ஆமாம், இங்கே நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்த? இந்த ஊரில் அண்ணாமலைன்னு ஒரு பெரிய ஆள் இருக்காரு. சரி. தென்னந்தோப்பு தோட்டம்னு நிறைய சொத்து இருக்கு அவர்கிட்ட. ம். இந்த ஊருக்கு வந்த உடனே அவர்கிட்ட தான் எனக்கு வேலை கிடைச்சது. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோன்னு பொறுப்பு எல்லாத்தையும் என்கிட்டயே ஒப்படைச்சிட்டாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ம். ஒரு நாள் கணேசன் ஒரு பையன் நல்லா வேலை பார்த்தான்னு இவர்கிட்ட கேட்காம ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். அந்த கோவத்தில் என்ன வேலை விட்டு தூக்கிட்டாரா. என்னடா இது அநியாயமாக இருக்குது? வேலை செய்கிற ஒருத்தருக்கு கூலி அதிகமாக கொடுத்தா அவன் இன்னும் நல்லா வேலை செய்வான். அது முதலாளிக்கு தானே லாபம். ஆமாப்பா, நானும் அப்படி தான் சொன்னேன். ஆனால் இவங்க நம்ம சொல்கிறத எப்படி கேட்பாங்க? இந்த முதலாளி வர்க்கமே அப்படிதான்டா. உழைக்கிறவங்க வயிற்றுல அடிக்கிறதே இவங்களுக்கு பொழப்பா போச்சு. வெட்டியா 1000 கணக்கில் செலவு பண்ணுவாங்க. குடி கூத்துன்னு அள்ளி விடுவானுங்க. ஆனா நம்மள மாதிரி உழைக்கிறவங்களுக்கு 10 ரூபா காசு கொடுக்கறதுக்கு அவனுங்களுக்கு மனசு வராது. இப்படிப்பட்ட ஆளுங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமாப்பா, அந்த கோவம் எனக்கும் வந்துச்சு. ஆனால் நம்ம சாதாரண ஆளுங்க. இந்த பணக்காரங்களை எதிர்த்து நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லு? போல உன்ன மாதிரி ஆளுங்க தயங்கி தயங்கி நிற்கிறனால தான் அவங்க தலைகால் புரியாமல் ஆடிட்டு இருக்காங்க. பணம் இருக்கிற திமில தான் அவங்க இப்படி ஆடிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க பணத்தில் ஒட்டு மொத்தமாக பிடிங்கிட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தானா அடங்குவாங்கல்ல. டேய், தப்பு செய்கிறவன அவன் வழியில் போய் தாண்டா அடிக்கணும். இது உன்னோட முடிகிற விஷயம் நினைச்சியா? நீ இருந்த வரைக்கும் தொழிலாளிக்கு உதவி பண்ண. இப்போ நீ இருந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வந்துட்டான். அவன் முதலாளி பேச்சு கட்டிட்டு தொழிலாளிக்கு அவன் துரோகம் பண்ண மாட்டான்? உன்னை வேலையை விட்டு தூக்குனது மூலியமா அவன் ஒட்டுமொத்த தொழிலாளிக்கும் துரோகம் தாண்டா பண்ணியிருக்கான். அப்படிப்பட்டவனை சும்மா உள்ளாமா? துரோகம் பண்ணவனை தண்டிக்க வேண்டாம்? கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது? அவன் ஆள் எப்போ இருக்க மாட்டான்னு மட்டும் சொல்லு. அவன் வீட்டையே தொடச்சி எடுத்துருவோம். என்ன பேசுறீங்க? அண்ணிய பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறான். எப்படி நான் சும்மா விடுறது? ஏய், எங்க ஊருக்கு அனாதை மாதிரி வந்தவன் நீ. அடிச்சு போட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேல கை வைப்ப நீ? நீ இனிமே